ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இது நம்ம வீட்டு புதிய வரவு ஆட்டுக்குட்டி கெடா தான். என் வீட்டுக்காரர் நேற்று தான் பிடிச்சிட்டு வந்தார். அந்த கெடா என்ன மதிப்பு இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டி ரேட்டு 6500ரூபான்னாங்க. எப்படின்னு தெரியல, பார்த்துக்கோங்க. நேற்று வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சலாக இருந்தது, ஒரு காய்ச்சல் மாத்திரை கொடுத்தாச்சு. அப்படியே காலையில் இந்த இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோதுமை, சோளம், மக்காச்சோளம் ஊற வச்சு போட்டிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு சிந்தி கிந்தி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த சார் தான் பாருங்கள். இந்த சாருக்கு தான் அந்த பின்னாடி அந்த இதே இல்லை, இந்த சார் தான் இந்த நடுவில் நின்று சாப்பிட்டுருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான். பார்த்து கவனமாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு தொழில் செய்யணுன்னு சொல்கிறதுக்காக வாங்கினதுக்கு தான் இது வந்து ஒரு பாடம் தான் எல்லாருக்குமே, கண்டிப்பாக. இந்த இது எங்கள் கோயிலுக்கு செய்கிறதுக்காக இதை வாங்கி வளர்த்துன்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமா தான் ஆட்டுக்குட்டி தொழுவெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டானிக் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டானிக் சத்து டானிக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாங்க. இதை கொடுத்துட்டுருக்கேன், சத்து டானிக். இது எப்படி வச்சு காட்டுறதுன்னு தெரியல. இது சத்து டானிக்கா 350 ரூபாவை நம்ம சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டானிக்கை ஆட்டுக்கு, கோழிக்கு, மாடுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா. வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோன்னு தெரியல, 350 ரூபா என்னமோன்னு சொன்னாங்க என் வீட்டுக்காரு. 1 லிட்டர் பிளகு ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்க. இந்த இவர் நாங்கள் வளர்த்து கோயிலுக்கு இவர் ஆட்டுக்குட்டிக்கிட்ட இருந்தாலே ஒரு சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே. இது எங்கள் மச்சானுக்கு இந்த ஆட்டுக்குட்டி. சரிம்மா சரிம்மா. இது ஒரே ஒரு பெண் குட்டி இருக்குது. இதுதான் ஒரே ஒரு பெண் குட்டி. இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க, தீவனத்துங்கள் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த இவருக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு நேற்று மருந்து கொடுத்தோம். பாருங்கள், இப்போ பாருங்கள். இந்தா இப்போ எதோ கரெக்டாக இருக்கா? இதோட மதிப்பை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெருசு தான். இன்னுமா தான் தண்ணி வைக்கணும் ஆட்டுக்குட்டிக்கு. கொஞ்சம் வெயிலில் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் கட்டினா தான் கொஞ்சம் தண்ணி ஆட்டுக்குட்டிங்க குடிக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல, காய்ச்சல் மாத்திரை கொடுத்த பிறகு இப்போ கொஞ்சம் இறக்கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.